அதை அப்படியே உள்ள விட்டு எடுப்போம், அழகா வந்துடும். கெட்டு போனது திரும்ப நான் தூக்கி போட மாட்டான். அது திரும்ப நல்ல பாத்திரமாய் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க 4ஆம் வசனம். தன் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு. ஒரு ஆம்பேன் சொல்லுங்க. சரியாய் கண்டபடி குயவனதை திரும்ப வேற பாண்டமாக, சொல்லுங்களேன், வேற பாண்டமாக. யார் பேச மாட்டேன், தமிழ் தெரியாதா? வேற பாண்டமாக அங்க சொல்லாம பாண்டமாக வணையிறான். திரும்ப கெட்டு போச்சே தூக்கி போடல. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். எல்லாம் தெரிஞ்சது போலதான் இருக்கும். ஆமென். ஆனா நம்ம தேவன் வணையும்படி விட்டு கொடுப்பதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. என்ன சொல்லு ஆமேன். சில நேரங்கள்ல அப்புறம் அந்த கெட்டு போகணும். நீ ஏன்டா கெட்டு போகணும்? பாக்குறவங்களாம் பாரு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அது இல்லை இது இல்லை, எப்ப பாரு பண கஷ்டம், எப்ப பாரு யாரையாவது நம்ம ஒரு பழியை சுமத்திடுறோம் யார் மேலேயாவது. அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், ஆலயத்துக்கு வர முடியல, நேரத்துக்கு வர முடியல, கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றோம். திகைச்சு போயிடுறோம். சில நேரத்தில் திகைப்பு உண்டாகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்த சர்ச்சில் 2 வருஷம் நான் பயங்கர திகைப்புக்குள்ளானேன். பயங்கரத்து. இப்ப நான் உணர்றேன், அந்த காலகட்டத்தில் சொல்யூஷனுக்காக, தீர்வுக்காக நான் மனிதர்களையோ வேற யாரையும் நம்பி இருந்தா, லஞ்சம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு உண்மையாகவே அந்த பிசாசினுடைய கிரியை தொற்று கொண்டே வரும், விடாது. அந்த பழக்கம் அப்படியே வந்துடும். இப்போ நான் குயவன், சரியான குயவன் கையில களிமண்ணா இருந்திருக்க மாட்டேன். நான் செய்யறதான் சரின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் இருக்கிறாங்க. எப்பவுமே 2 விதமான கிறிஸ்தவ கூட்டம் சர்ச்சில் இருக்கும். ஒண்ணு, உங்களுக்கு தெரியும், பெணினாளின் கூட்டம். பெணினாள் தனக்கு உள்ளதை வச்சுட்டு சும்மா இல்லை, இல்லாத அண்ணாளை பார்த்து மனமடிவாக்குகிறா, பேசுறா, எரிச்சல் அடைய வைக்கிறா. அவ மனங்கசந்து அழுகிற அளவுக்கு இவ பேசுறதான். அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. இன்னொருத்தர் மனங்கசந்து அழுகிற அளவுக்கு அவ பேச காரணம், புருஷன் கூட இருக்கான், பிள்ளைகள் இருக்கு, 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நீ அதிகம் அல்லவோ என்று சொல்லுகிறான் எல்கானா. எல்லாமே அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் நிறைவாய். இன்னொரு பக்கம் பாருங்க, இவள் சிறுமைப்பட்டவளாய் 1 சாமுவேல் 1:11 தன் சிறுமையை தேவ சமூகத்தில் ஊற்றி, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினாள். என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். 2 விதம் இருக்கு. ஒன்று, பெண்ணினாலும் தேவ சபையை சேர்ந்தவள் தான், ஆனால் அவருடைய இருதயம் மேட்டிமையா இருந்தது. இன்னொரு பக்கம் அன்னாள் மனங்கசந்த அழ கர்த்தர் பெண்ணினாளை பயன்படுத்தினார். அப்போ அன்னாள் பெண்ணினாளுக்கு மறு உத்தரவாக மனமடிவாக பேசாமல், சாக்குபோக்கு சொல்லாமல், எஸ் என்கிட்ட எது இல்லதான், நீ சொல்றது இல்லதான், நான் வெறுமையானவள் தான், ஆனா ஒன்னு செய்வேன், நீ இப்படி செய்யறதுனால என் தேவ சமூகத்துக்கு நான் போவேன் என்று தீமை போல உலக ஜனங்களுக்கு தெரியவும், எல்கானவே ஒரு டைம்ல வந்து சொல்றான், ஏன் நீ அழுது கொண்டே இருக்கிறாய், 10 பிள்ளை இருந்தா கூட அதை விட நான் உனக்கு அதிகம் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது நான் எங்கேயும் கேட்கவும் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறதான். அன்னால் புருஷனுடைய ஆறுதலை பார்க்கிறோம், புருஷனுடைய அன்பை பார்க்கிறோம், தேவ அன்பை நோக்கி தன் அறை வீட்டுக்குள்ள ஓடுகிறாள், ஓடி ஜெபிக்கிறாள். ஜெபிச்சதுனால நான் சாக்கு போய் சொல்ல, நீ வரல, நீ பேசல, ஒன்னாலதான், நீ அங்கதான் அதிகமா போற, பேசுற அப்படிலாம் பேசல. நம்ம ஈஸியா சாக்கு போய் சொல்லிடுறோம். ஏன் சர்ச்சுக்கு லேட்டு, அதுக்கு ஒரு ரீசன், ஏன் கொடுக்கறது அதுக்கு ஒரு ரீசன், எல்லாம் ஏன் பிரசங்கம் சரியா பண்றதுல அதுக்கு ஒரு ரீசன் நானே சொல்லிக்கிறது. ஆனா இப்படி எல்லா இடத்துலயும் 2 வித கூட்டங்களை நீங்கள் பார்க்க முடியும், எப்பவுமே பார்க்க முடியும். எந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க பாருங்க. நீங்க யாக்கோபு பாருங்க, யாக்கோபு அவன் எல்லாவற்றையும் அவனுக்குள்ள, யாக்கோபுக்குள்ள ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதத்தை பெறணும்னு வைராக்கியம் இருந்தது. கர்த்தரை விடாம பிடிச்சுக்கிட்டான், பெற்றுக்கொண்டான். ஆனால் அதே யாக்கோபு தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அதே யாக்கோபு ஆரம்பத்தில் இருந்து அவனுடைய குணம் மாறுகிற வரை கர்த்தர் அவனை விடவே இல்லை. காட்டு பகுதியில் கொண்டு போய் வைக்கிறார். அப்பா அம்மா சொல்லிதான் அனுப்புறான், கீழ்ப்படிந்த பைபிள் சொல்லுது, தகப்பன் சொன்னபடியே தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து அவன் பரானதாமை விட்டு புறப்பட்டு போனான்னு வரும். அப்போ கீழ்ப்படிறான், எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவனுக்குள்ளே பலவிதமான யோசனைகளுக்குள்ளே கடந்து போகிறான். அவன் எப்படியாயிலும்
பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற எண்ணத்துல 7 வருஷமா வேலை செஞ்சு எல்லாத்தையும் சவதரித்து கொள்ளுகிறான். சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அண்ணனை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்துறான். ஆனா 12 பிள்ளைகள் பிறக்குது. சகல நன்மைகள் கிடைத்த போதும் தேவ ஆசீர்வாதத்துக்கு வருகிறான். நம்ம ஆபிரகாமை பாருங்க, அவனுக்குள்ள நல்ல விசுவாச தகப்பன். ஆனால் காலம் கடந்தாலும் கர்த்தர் செய்வான்னு வெயிட் பண்ணாம ஆகார் மூலமாய் குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறான். தாவீது நம்ம எல்லாம் தெரியும், அவன் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? கர்த்தர் நல்லா உயர்த்துகிற மனுஷன், கர்த்தருக்கா வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன். ஆனா அவன் உப்பரிகை மேலையில மேல மாடியில தவறுகள், அது நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளே இவனை போல் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் ஒருவரும் இல்லை. அதே யோவான் தான் மனம் திரும்புங்கள்னு இயேசு வருவதற்கு முன்னாடி வழிகளை ஆயத்தப்படுத்தினான். வனாந்திரத்துல வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு ஒட்டக மயிர் ஆடைய தரிச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினான். ஆண்டவருக்கு முன் சென்று பாதையை ஆனால் அவன் சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்ட போது, தவறான குற்றத்தை சொல்லி போடப்பட்ட போது, அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி, நீ எலியாவா எரேமியாவா அல்லது வரப்போகிற மேசியா நீர் தான். அவனுக்குள்ள அந்த இயேசுவை குறித்த வெளிப்பாடு கிடையாது. அப்படி நீ யாரை எடுத்துக்கொண்டாலும் பைபிள்ல குறை உள்ளவர்களை தான் கற்ற நிறைவாக்கினார். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆனா நிறைவாக்கப்படுகிறது எப்ப தெரியுமா? ஏற்கனவே இருந்தது போல் இல்லாமல். ஆமே, யாக்கோபு அப்படியே இல்லை. உன் பேர் என்னன்னு கர்த்தர் கேட்டப்போ ஒத்துக்கிறான் யாக்கோபன். ஆனா நம்ம கடைசி வரை இன்னும் அவன் சாக்கு போக்குதான் சொல்றேன். யாரு மேலேயாவது நம்ம எழுந்து நம்ம ரெடியாகி வர முடியல, நம்ம கர்த்தருக்கு கொடுக்க முடியல, பிரசங்கம் நல்லா பண்ண முடியல, என்னிடத்தில் தவறுகள். ஆனா நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். ஆனாலும் இன்னைக்கு நல்ல செய்தி என்ன? குயவன் பார்த்து பார்த்து மண் பாண்டத்தை அவன் வணைந்தாலோ அவன் கையிலே அந்த பாத்திரம், அந்த மண் கெட்டு போனதை எரேமியாவே நீ கண்டாய் அல்லவா? அந்த கெட்டு போன பாத்திரம் அந்த மண்ணை தூக்கி எறியாமல் தான் விரும்பினபடி, ஆமே, தான் சரியாய் கண்டபடி அதை திருத்தி வணைந்ததையும் கண்டாய் அல்லவா என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாச்சு எரேமியாவுக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அந்த குயவன் எப்படி அந்த மண்ணை சாஃப்டாக்கி காலில் மிதிச்சு கல்லை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தை உருவாக்கும் போது கெட்டு போனாலும் தூக்கி போடாம சலிப்பு வராம திரும்ப திரும்ப செஞ்சு, ஆமே, அதுக்குள்ள பொங்கல் நாட்கள் நெருங்கிடும், வியாபாரங்கள், அவனுடைய பர்பஸ் ஆர்டர் எடுத்த இடத்துல கிடைக்காது போல போயிடும். ஆனாலும் சோர்ந்து போகாம செஞ்சு அவன் செஞ்சானே, அப்ப நான் செய்யக்கூடாதா? நான் செய்யக்கூடாது, நான் கேட்கக்கூடாதா? நம்ம நாசில நம்மளை திருத்துவதற்கு சில காரியம் அனுமதிக்க கூடாதா? கடன் பாரங்களா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், உணர்கிறவரை சிலதை நான் அனுப்பக்கூடாதா? உன்னை நான் வணைய வேணாமா? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்க. 2வது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், கெட்டு போச்சுன்னு தூக்கி போடுகிற தேவன் அல்ல. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் திரும்ப வழக்கம் போல 10 மணிக்கு தான் வருவேன், 9 மணி ஆறாதனை. ஆண்டவரை தூக்கி போட மாட்டாரு. ஒரு அழியிலேயே சொல்ல முடியும், சத்தம் வர மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. அட ஏன் இப்படி இவ்வளவு ஸ்லோ? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, தூக்கி போட மாட்டாரு. அப்ப ஏன் இன்னைக்கு அதை பேசுறாரு? இன்னைக்கு நீ அடிக்கடி நம்ம கெட்டு போய் தூக்கி போட்டு மண்ணு கடைசியில் ஒரு நாள் சலிப்பு வந்து ஆகும். ஆமென். அந்த கெட்டு போகிற காலம் சொல்லுதுல, திருத்தி வச்சு அந்த காலங்களில் எவ்வளவு இழப்பு ஏற்படும் யோசிச்சு பாருங்க. அந்த பாத்திரம் உருவாகி வெளியே வர கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது சரி, எல்லாரும் அங்கே பார்க்க வேண்டாம். ஐயா நீங்க பாருங்க, டேனி வேற 2 பேர் இங்கிட்டு பாருங்க. ஐயா பழனி ஐயா, நீங்க கவனி ப்ளீஸ். நம்ம ஆண்டு வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்த எல்லாரும். அதே போல சில விசுவாசம் தெரியும் பார்க்குறீங்க, குழந்தை வந்தா உங்களுக்கு நன்மைக்கு தான் நான் சொல்றேன். ஆண்டவர் நல்லவர், கவனிக்கிறீங்களா? அவை ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் தூக்கி போட மாட்டேன். முதல் ஆசீர்வாதம் உங்களை நான் 2வது தூக்கி போடாம அப்படியே விடல, அவர் கரத்திலேயே நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். வேகமா இழுத்தீங்கன்னா வந்துடும். சரி, கவனிங்க, என் கையில் இருக்கிறீர்கள். 3வது பாருங்க, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன். அப்பெல்லாம் இல்லை பிரதர், நீங்க உள் பக்கம் நின்று இழுங்க வந்துடும்.
அது உடஞ்சிருச்சுன்னா எலி வருதுன்னு வேகமா இல்லைங்க, பின்னாடி தள்ளிட்டு இல்லைங்க, பின்னாடி தள்ளுங்க, அவ்வளவுதான். சரி கவனி, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் களிமண், நம்முடைய தேவன் குயவன், அவர் கையில இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி என் பக்கம் திரும்பாதனாலே, என்னை ஆராதிக்காதனாலே, கவனிங்க, ஒன்னு நான் இடிப்பேன், ஒன்னு நான் பிடுங்கி போட்டுருவேன் அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார். இப்ப நம்ம மேல யாரு கர்த்தர் விரோதமா இருக்கிறார் நம்ம மனசுக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். அவருக்குரிய கனத்தை கொடுக்கலன்னா நிச்சயம் ஒரு வருத்தத்தோட தான் இருப்பார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் நம்மளை தண்டிக்கல, ஆனா மனசாட்சி நம்ம இருந்தா நிச்சயமா நம்ம மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க, அட சத்தமா சொல்லுங்க. நீ என்னதான் ஆபீஸ் போனாலும் கவனிங்க, வேலைக்கு போறீங்க, நீங்க தொடர்ந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்காத சொல்லி நம்ம செய்யும்போது, என்னதான் வெளியில நம்ம க்ளோஸா நம்மளை சாந்தப்படுத்தி நமக்கு சாதமா பேசினாலும் உள்ளுக்குள்ள வேலை செய்யற யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்ப பாரு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்ப பாரு நீங்க விட்டு கொடு. நம்ம ஆண்டவரே சும்மா இருந்தாலும் பைபிள் சொல்லுது, நம்மேல் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் இன்னும் கீழே விழ தள்ளப்படவில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 6 இருக்கு, இன்னும் கீழே விழ தள்ளப்படவில்லை. அப்ப அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியம், அது இப்போ நமக்கு தெரியாது, ஒரு கட்டத்தில் அது தெரியும். ஏன் நமக்கு இது வாய்க்கல, ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் நாட்கள் அப்படியே வருஷங்கள் ஓடிட்டே இருக்கு, ஏன் நான் தேவனை தேடியும் கிடைக்கல. அப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் கொடுக்க மனதா இருந்தாலும் ஆமென், நான் நீதியுள்ள தேவன், அவே என் பக்கம் திரும்பாதனாலே. ஆமென். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாருமே பூரணம் அல்ல, ஒன்றுல குறைவு இருக்கும், ஒன்றுல நிறைவு இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார், அந்த குறைவையும் நிறைவாக்க முயற்சி எடு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உண்மைதான். ஆண்டவர் சொல்றது, கடைசி வரை அன்பால தான் நம்மளை திருத்துகிற தேவன். ஒருபோதும் அவர் சினம் கொண்டு நம்மளை, அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல ஒரு நாளும் சினம் கொண்டு மேக்சிமம் அட் த மோஸ்ட் எக்ஸாம்பிள் யூதாஸ் காரியத், இயேசு ஒண்ணுமே சொல்ல, கடைசி வரை அவனை நேசித்தார், கால்களை கழுவினார். ஆமென். கடைசியில எவ்வளவோ, ஆனா அவன் தான் கடைசியா காட்டி கொடுத்த உடனே உணர்வடைகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அந்த வெள்ளிக்காசை தூக்கி எறிஞ்சிட்டு நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இயேசுவை மறுதளித்தான் 3 முறை. எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவை மறுதளிக்கிறது கூட பெருசுல, சத்தியம் பண்ணினான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதாவது நம்ம வாயில சிலது பிராமிஸா சத்தியமா அதில் ஒன்றை தண்டிச்சிட மாட்டார். ஆனால் ரொம்ப முக்கியமா எதை ஏமாத்தவோ அல்ல போய் உண்மைன்னு காட்டிக்கோ பிராமிஸானா அது பிடிக்காது. ஆண்டவர் சொன்னார், வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் வான பரியந்தமும் சத்தியம் பண்ண வேண்டாம். ஆனால் இவன் உண்மையாக வேலைக்காரிக்கு முன்பாக இயேசு எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணுகிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அட சத்தமா சொல்லுங்க. ஆனா அந்த பேதுருவையும் கர்த்தர் மன்னித்தார். சத்தமா ஒரு அழியிலே சொல்லுங்க. யோவான் 21 அவன் மட்டும் மீன் பிடிக்க போகல, தெரிஞ்ச ஆட்களையும் கூட்டிட்டு போயிட்டான். ஏன்? ஏசப்பா காட்சி கொடுத்துட்டு மேலே போயிட்டாரு. அவர் மேல் நம்பிக்கை இல்லை, போர் அடிக்குது லைஃப், திரும்ப மீன் பிடிக்க போறான், மேல் சட்டை இல்லை, கடல்ல குதிக்கிறான். ஏசப்பா கூப்பிடுறாரு, சாப்பிட எது இருக்கான்றாரு, இல்லை ஒரு மீன் கிடைக்கலன்றான். ஏற்கனவே அவன் போட்டில் இருந்து தான் பெரிய பெரிய வலைக்கிளியத்தக்க மீன்களை பிடிச்சார், ஒன்றுமே கிடைக்கல. கடைசியா 153 பெரிய மீன்களை பிடித்தது மட்டுமல்ல, பசின்னு கேட்டவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்கள கூப்பிடுறாரு, நீங்கள் கரைக்கு வாங்க, உங்களுக்கா நான் பொரித்த மீன் அப்பவும் வைத்திருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. நான் பிரசங்கம் இல்லை, அனுபவம், சந்தோஷமா சொல்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நன்மையை தவிர தெய்வன் ஒருபோதும் தீமை தருவதில்லை. ஆமே. இப்போ அனைவருடைய மைண்ட் வாஷ், என்னை சேர்த்து அடுத்த முறையும் ஏதோ ஒரு செய்தி கொடுத்துக்கலாம். சேம் 10 o'clock, சேம் 9 o'clock, சேம் 9:30, 11:30 தசமாக ஒரு கொடுக்கலாம். 1 மாதம் கொடுக்க வேண்டாம், கொடுக்கணும்னு எழுதியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதியிருக்கு? இதெல்லாம் நம்ம யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள். பிசாசு திசை திருப்புவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவன். நான் திரும்ப திரும்ப என்னை சார்ந்த ஒரு நோக்கத்துக்காக ஒருபோதும் இந்த ஊழியம் கிடையாது.
பிரசங்கமும் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கத்த நல்லவர் பாருங்க. அது சொல்றாரு, கட்டுவேன், நான் இடிப்பேன், பிடுங்குவேன்னு சொன்ன அந்த தீங்கை செய்ய நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையில உங்களோட பேசுவேன். நீ எடுத்துக்கலன்னா ஆமே, சில நேரங்களில் அதே கடன் பாரங்கள் தொடரக்கூடும், அதே பிரச்சனைகள் தொடரக்கூடும். ஆமே, இதை சொல்றதுக்கா பாஸ்டர் நீ நினைக்கலாம், அதுதான் சத்தியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, சத்தியம். அதான் பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேனோ சொல்றாரு. அப்படி சொன்னதினால் நான் சத்துருவானேனோ அப்படியே பவுலே சொல்றாரு. ஆமே, கவனிங்க. அப்படி சொல்லி நான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மனம் மாறுவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் கடைபிடிச்சது எங்கள் சர்ச்சில் உண்மையாகவே ஆமேன், நேரம் தவறாமல் போகிறது. சம்பளம் கிடைச்சோனையும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு நாள் நல்ல வேலை கிடைச்சுன்னு சாட்சி சொல்லியிருக்கேன். அந்த வேலையிலேயே தங்குறதுக்கும் இடம் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் பைபிள் காலேஜ் போய் காலையில் படிப்பேன், மதியானம் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன். அது சில மாதங்களில் அந்த வேலையும் போயிடுச்சு. இருந்தால் முழு நேரமாக இங்கே இருங்க, இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் படிங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நான் அங்கே காலேஜ் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ இங்கே தங்கியிருந்த நாட்கள் நடந்த சம்பவம், ஒரு நாள் நல்ல வயிற்று வலி, செமையாக வலிக்குது, என்னென்னோ பண்ணுறேன், வாமிட், பித்தம் நல்லா தெரியுது, கசப்பாக வருது. அப்போது ரோடு பிஸியாக இருக்கும் பெங்களூரில். அந்த நான் இருந்த கண்டோன்மெண்ட் ஏரியா என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய கேம்பஸ்லேருந்து வெளியே அந்த பக்கம் நின்று காலைல ஒரு 6:30 மணி 7 மணி, வயிறு வலி துடிக்குது. ஆட்டோ எவனும் நிறுத்தலை, கீழே அப்படி உட்காந்துட்டேன், தலையில் உட்காந்துட்டு போகிற வண்டிலாம் கைக ஒருத்தர் நிறுத்தலை. இந்த இடம் அவ்வளோ வலி, பயங்கரமான வலி. சரின்னு அப்புறம் கடைசியாக ஆட்டோவோ 2 வீலரோ மறந்துட்டேன், என்னை கொண்டு போய் பக்கத்துலேயே டிசோஸான ஒரு டாக்டர், நல்ல அவர்கிட்ட போனோடனே அவர் கையை வச்சு உள்ள வர அழுத்தினார். அழுத்திட்டு எடுத்தார். ஐயோன்னு கத்தவும், இது அப்பண்டிசை தான், உங்களுக்கு சதை வளர்ந்துருக்கு, இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணோம், இல்லைன்னா பர்ஸ்ட் ஆகிடும். பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சீல்லாம் உள்ளே போய் முழு சிஸ்டமும் கெட்டு போயிடும், உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அங்கே இருக்கிறதான நல்ல பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், அதில் போய் சேர்ந்து அங்கே இந்த ஆப்ரேஷன் நடந்தது. அப்போது எங்கள் வீட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எப்படி தான் லேண்ட்லைன் நம்பர் நான் அப்ளிகேஷனை எழுதுனான்னு எனக்கு தெரில. முடிக்கும் போது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. நான் என்ன அதை சொல்லுவது, அப்போது நான் நிறையா ஷர்ட்டு நிறைய வச்சுருப்பேன், நல்ல பிராண்டட் போடுவேன். அப்போது இந்த ஆப்ரேஷனை கேள்வி என் அம்மா என்னை பார்த்துக்க வந்தாங்க. அதே ரோட்டில் தான் எங்கள் வீடு. அப்போ வரும்போது ஒரு முறை இந்த ஆட்டுக்கால் சூப்பு நல்லதுன்னு சொல்லி கால்லாம் வாங்கி எல்லாம் நுணுக்கி போட்டு எல்லாம் கொதிக்குதுடா இறக்கிக்கன்ட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அவங்கள ஆட்டை ஏற்றி விட்டேன். நான் அவங்கள ஏற்றி விட கீழே வந்தவன் கீழே உட்காந்துட்டேன். எங்கள் கேம்பஸ் நல்லாயிருக்கும், கார்டன் சிட்டியில், அது நல்லாயிருக்கும். மறந்துட்டேன். திடீர்னு எல்லாம் சொல்கிறாங்க, ரூம்லேருந்து புகையாக வருது. அது வச்ச எலும்புலாம் கறிக்கட்டையாகி வெறும் பாத்திரம் ஃபுல்லாக ஒரே அந்த வாசனை தான், தீஞ்சு போச்சு எல்லாமே. அந்த நாட்களில் அந்த ஷர்ட்டில் எங்கள் அம்மா பார்த்து சொன்னாங்க, என்னடா இவ்வளோ சட்டை வச்சுருக்க அப்படின்னாங்க. அப்படியே ஒன்றில் கை விட்டுருக்காங்க. கை விட்டால் அதில் புது 100 ரூபாய் நோட்டு இல்லை 50 ரூபா நோட்டு இருக்கும். எடுத்து என்ன கேட்டாங்க, என்னடா எல்லாத்துலேயும் பண்ண வச்சு, எது தெரியுமா, ஒவ்வொரு சண்டையும் காணிக்கைக்காக. ஒரு அழியிலேயே சொல்லுங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்ல, மிகைப்படுத்திடலாம். அதே போல் சம்பளம் வாங்கினோன்னே முதல்ல தசமபா எடுத்து வச்சிருவேன். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், இன்றைக்கும் அப்படி தான். மாதம் முழுவதும் நமக்கு வர வருமானம், அதை முதல் வாரத்திலே எங்களுக்கு நம்ம மீட்டிங் நடக்கும், செக்ஷன் மீட்டிங். அதில் போய் சபை சார்பாக கொடுக்க வேண்டிய டைட்ஸு மற்ற காணிக்கைகளை முன்னமே கொடுத்து விடுகிறோம். வராமே அப்போ கொடுக்கணும், மனம் மாற, கர்த்தரைய தீங்கு செய்யணும் நினைச்சு வைராக்கியம் இருந்த கூட அவர் மனசையும் மாத்துறது, குளிர பண்ணுகிறது. ஆமே, நம்ம ஆண்டவர் பக்கம் சேர்கிறதை வைத்து கவனிக்கிறீங்களாமா? தயவு செய்து கவனிங்க. ஆமே, அப்புறம் நம்ம தான் அதை பற்றிலாம் சொல்கிறோம், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள். ஆமே, எங்கேயோ போயிடுது, ஆமே, ஓட்ட பையில மாதிரி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன் வருத்தம்? எதனால? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? நிறைய பேர் பேச என்ன தெரியுமா, மனசுக்குள்ளே என் மைண்டு, அவங்கெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், சொந்த வீடு பாரு, சந்தோஷம் வராங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ 2 வீலர் வராங்க, காரில் வராங்க, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் நடக்குது. ஒரு அழியிலே சொல்லுங்க.
அது அப்படிலாம் நொந்துட்டு பிரயோஜனமே இல்லை. ஒரு அடியில சொல்லுங்களேன், பைபிள் என்ன தெளிவா சொல்லுது, நீ களிமண் நான் குயவன். ஆமென். அப்படி இருக்கையில நீ நேரா போய் பார்த்த எரேமியா, அவன் என்ன செய்யறான், கெட்டு போன அந்த மண்ணை திரும்ப அவன் தன் பார்வைக்கு சரியானபடி வணைந்து கொள்ளுகிறான். அது போலதான் இஸ்ரவேல் ஜனமாகிய இந்த நீங்கள் களிமண் என் கரத்திலே குயவன் கரத்திலே இருக்கிறீர்கள். ஒரு ஆமே அவர் கரத்துல இருக்கிறோம். அப்போ திரும்ப அவர் கரத்துக்கு வந்துட்டதுனால உங்களை நான் இடிப்பேன், உங்களை பிடுங்குவேன்னு சொன்ன என் நினைவு தீங்கான அந்த அதிலிருந்து நான் மனஸ்தாபப்பட்டு அப்படி செய்யாமல் பாரு என்ன சொல், கட்டுவேன் 9 நான் மனமாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருக்குள் உயர்வு என்பது கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். மண், ஆமேன், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நினைத்தபடி அந்த மண் பாண்டை உருவாக்க முடியாமல் போகும். சூழ்நிலைகள் சிதைக்க பார்க்கும். சில வேளைகளில் குயவனுடைய வீட்டில் பிரச்சனை இருக்கும், சிந்தனைகள் மாறும், அவனுடைய கற்பனை எல்லாமே மாறி போய் அழகான பாத்திரம் உருவாக்க முடியாமல் போகும். ஆனாலும் நீ என்ன கவனித்தாய், அந்த குயவன் அந்த மண்ணை கொண்டு தன் பார்வைக்கு சரியானபடி அதை செய்து முடித்தானே. அதே போல இஸ்ரவேல் வீட்டாராகி உங்களை நான் செய்யக்கூடாதா? அப்படி எரேமியா பார்த்து கேட்கிறார். ஒரு ஆமே இந்த காலை வேளையில ஆமே மண்ணை எடுத்து மிதித்து அதை அழகான பாத்திரமாய் உருவாக்கும் போது கெட்டு போய் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கிற வரை வருகிற தடைகள், தாமதங்கள், சோர்வுகள், இழப்புகள் எல்லாம் எதற்கு? உங்களை இடிப்பதற்கு அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிடுங்கி போடுவதற்கு அல்ல, ஒன்றுக்கு உதவாது என்று பிடுங்கி போட அல்ல, மாறாக உங்களை கட்டவும் உங்களை நாட்டவும். ஒரு அலையிலேயே சொல்லும். அப்படி கட்டப்பட்ட நாட்டப்பட்ட காலை ஆராதனையில் எஸ்தரை குறித்து பார்த்தோம். ஆமென். எஸ்தர், அல்லேலூயா, அவளை குறித்து பார்த்தோம். மொர்தெகாய் யூதா வம்சத்தை சேர்ந்த குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் ஆமென், அவள் ஆமென் தேவ சமூகத்தில் கர்த்தர் அவளை பயன்படுத்துவதற்கு என்ன செய்தார்னு காலையில பார்த்தோம். சிறிய தகப்பனுடைய மகளான எஸ்தரை எடுத்து வளர்க்கிறான், தத்தெடுத்து கொள்ளுகிறான். அப்பா அம்மா கிடையாது, ஆனால் மிகவும் அழகுள்ளவள். 127 நாடுகளில் இருந்து அழகான பெண்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? ஒரு நாடு இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை போட்டிருக்கு பைபிள்ல முதல் வசனம். 127 நாடுகள் அழகிகளை கூப்பிட்டா எப்படி இருந்திருப்பாங்க? திருமணமாகாத கன்னி பெண், அழகான பெண்கள் குறைஞ்சது 100 பேர் ஒரு நாட்டுக்கு வச்சாலே 127 நாடுகளுக்கு கணக்கு போட்டு பாருங்க. அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு பெண்கள் வராங்க. ஆனால் கவனிங்க, மொர்தெகாய்க்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? எங்கேயாவது கொண்டு போய் வேலைக்கு விடாம, யார் வீட்லயும் அடிமையா கொண்டு விடாம, அந்த நாட்களில் அடிமைகளா இருந்தா பணம் கிடைக்கும். ஆமேன். ரூத்தை போல வயலில் பொறுக்க போனா சிந்தி கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் ஆமேன். அன்றைக்கு போவாஸ் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. இவள் மோவாபிய ஸ்திரீ மட்டுமல்ல, நகோமியின் மருமகள் என்று விசாரித்த அறிந்த பின்பு, பைபிள் வாசிப்பாரு, விசாரித்த பின்பு சொல்றான், கதிர்கட்டுகளை கொஞ்சம் சிந்த விட்டு போங்க, நடக்கும்போது அதிகமா தண்ணி கொடுங்க அவளுக்கு, ஒருவர் கை போடக்கூடாது. எப்போதுமே நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பி வந்துட்டா ஸ்பெஷல் தான் எல்லாமே. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க, உண்மைதாங்க சொல்றேன், ஸ்பெஷல். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டேன். எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆமே. நல்ல அரிசி, நல்ல சாப்பாடு, நல்ல அழகு, தேவன் எல்லாத்தையும் தருவார். அப்ப புலம்புகிற காரியம் எங்க வருது? யாரோ எப்படியோ பெற்றுக்கொண்டா இல்ல. சில சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருக்கு கொடுக்குறாங்க. எமோஞ்ச பார்த்தீங்களா? அவங்ககிட்ட இருக்கு கொடுக்குறாங்க. அந்த இருக்கிறது எப்படி வந்தது? இல்லாத போதும் ஒரு ஆமே ஒரு அலையிலே வரமாட்டேன், தங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்போது கொடுக்க ஆரம்பித்தார்கள், தேவனை தேட ஆரம்பித்தார். இன்றைய சபையிலே தேவ குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தி வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி எஸ்தர் பாருங்க, அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில பைபிள் சொல்லுது, அந்த பிரதானி அவளை கண்டபோது அவன் கண்களுக்கு அவள் நன்றாயிருந்தாள். ஒரு ஆமே. அரண்மனைக்கு முன்னாடியே அவளுக்கு 2வது அவளை சிங்காரிச்சு கொண்டு போறாங்க. ஆமே. அந்த ராஜாவிற்கு பிரியமாய் நடந்தாள். ஆமே. கடைசியா பார்க்கிறோம், ஒரு கட்டம் வரும்போது யூத ஜனங்களுக்கு பொல்லாப்பு வருது. அப்போ மொர்தெகாய் சொல்றான், நீ போய், இது கால செய்தி தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். என்ன 2வது செய்தி வேகமா சொல்லணும். கவனிங்க, கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். கவனியில மொர்தெகாய் சொல்றான், வெளியே தான் இருக்கான், நீ அரண்மனைக்குள்ள போயிட்டப்பா, யூத ஜனங்கள் கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சாக போறாங்க. ஒரு ஆமான் எழும்பி இருக்கிறான், ஆபத்து வந்திருக்கு, போய் பேசு. எஸ்தர் என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு அடையாளம் கொடுத்து
அரண்மனைக்குள்ள போக வச்ச ஆமென் மொர்தெகாய், என்னை வளர்த்த என் தகப்பன் சொல்லுகிறார், உயிருக்கு பயப்படாம போவேன் போயிருக்கணும். இன்னைக்கு நமக்காக உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவமானங்களை சகித்த இயேசுவுக்காக நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்களேன். அவ போக மாட்டேன்றா, போக மாட்டேன்னு மொர்தெகாய் என்ன சொல்றான், தடவி கொடுக்கல. பட்டர் போடுற வெண்ணெய் பேச்சுன்னு சொல்லுவா, தடவி கொடுக்கல. தடவி சொல்றான், நீ இப்போ போய் பேசலனா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இந்த அரண்மனை வாழ்க்கை உனக்கு எதனால் வந்தது, இந்த மேன்மை எதனால் வந்தது, நீ பேசலனா வேற யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார் சொல்லிட்டு நீயும் உன் தகப்பன் வீட்டாரோ அழிந்து போவீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அட சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் எழுதுனது சொல்றேன், யூதர்களை அழிக்கும் போது நீ உன் தகப்பன் வீடு யூதர்கள் அழிந்து போவீங்க. ஆமே. ஆகவே இந்த காலத்தில் மௌனமாய் இருக்காதே. எஸ்தர் போரா, கெட்ட பாத்திரமாய் இருந்தால் இருதயத்தில் தன் உயிர், தன் வாழ்க்கை, தன் சுகம், அது வெளியே அனாதையா இருந்தவளுக்கு கவனிங்க. உள்ள போனோன்னே என்ன பாருங்களேன், அந்த புறம் குளிக்கிற இடம், சாப்பாடு விதவிதம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் மயங்கி போகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார்? ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? இந்த வாடகை இடம் வந்தாலும் இதை தேவன் எனக்கு எப்படி கொடுக்கிறார்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ கிருபை மறந்து போகிறவர்களா இருந்தால் நிச்சயமா சொல்லுகிறேன், நமக்கு தேவை ஆவியானவருடைய மொர்தெகாய்க்குள் இருந்த மொர்தெகாய் போல வார்த்தைகள் நமக்கு அப்பப்போ தேவை. உடனே உணர்வடைந்து 3 நாள் உபவாசம் இருக்கிறா, ஜெபிச்சுட்டு 4-5 அதிகாரம் அரண்மனைக்கு உள்ள போய் இப்படி நிற்கிறா. செங்கோல் நீட்டப்படாம ஒரு ஆள் வந்தா தலை துண்டிக்கப்படும். ஆனா இவ இப்படி எட்டி பார்க்கும்போது ராஜா அங்கிருந்து பார்த்துட்டு, ஓ நமக்கு அருமையானவள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொன்னேன், குயவன் கெட்டு போனது தன் பார்வைக்கு சரியானபடி. இப்ப எஸ்தர் ராஜாவின் பார்வைக்கு சரியானபடி 6 மாத வெள்ளை போலத்தினாலும் 6 மாத அரண்மனை சுத்திகரிப்பு போல 1 வருஷம் அவன் எல்லாம் செய்து முடித்து போனா ராஜாவின் கண்கள் அவனை தயவு கிடைத்த. இப்ப ராஜா இவளுக்காக செங்கோலை நீட்டுகிறான். நான் உறுதியா இருப்பேன், எவ்வளவு ஊழியத்துல தடைகள் வந்தாலும், மத மாற்ற தடை சட்டங்கள் வந்தாலும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தம் வரமாட்டேன். ஊழியத்துல உதவிகள் எல்லாமே அற்ற ஸ்டாப் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமே, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு வேர் முளைத்து அதிலிருந்து ஒரு துளிர் உண்டாகி அது மரமாக பூ பூத்து காய் காய்க்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடிமரம் எல்லாம் வெட்ட போட்டாங்க. ஒரு நம்பிக்கை எல்லாற்று போனாலும் சரி, கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன்னை துளிர் விட செய்வார். ஆமே. இப்போ இவன் செங்கோலை இவளுக்காகவே நீட்டுகிறான். எமர்ஜென்சினா நீட்டுவான், அரண்மனையுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க. ஆனால் இவளுக்காக அந்த செங்கோல் உள்ள போனோனையும் அவ கேட்ட என்ன தெரியுமா? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்? சத்தமா சொல்லுங்களேன். இதான் காலை செய்தி. ஒரு கெட்டு போக இருதயத்தின் நினைவுகளினாலே. ஏன் அவள் பழச மறந்தா? அரண்மனை வாசம் பெருசா தெரிஞ்சது. வளர்த்த சித்தப்பா அப்பா முறை அவனை மறந்துட்டான், அவன் வெளியே தான் இருக்கான். ஆனா இவள் உயர்ந்துட்டா. இவ மனம் மாறுகிறது. கெட்டு போக இருந்த காலால் மிதிக்கப்பட்ட களிமண்ணா அதை தேவனாய் கர்த்தர் குயவன் கையில் எடுத்து அழகாய் வணைந்து யூத குலம் முழுமைக்கோ ஒரு விடுதலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தூக்கு மரம் செய்தவனே தூக்கில் விழுந்து போனான். யாருடைய கர்த்தர் பேசுறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமான் அவனுக்கு அரண்மனை, அவன் வீட்டுக்கு ஒரு ரதம் போகுது, குதிரை ரதம். அவன் நினைக்கிறான் நம்மளை கௌரவிக்க தான் இது வருது அப்படின்னு. ஆனா அங்க வந்து சொல்றான், எப்பா நீ போய் மொர்தெகாய் அழைத்து கொண்டு வந்து இந்த ரதத்திலே ஏற்று. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இவனை கொண்டு போய் அவன் செய்த தூக்கிலேயே போடு. ஆமை, உங்களுக்கு விரோதமா எது நடக்குதா பயப்படாதீங்க. அது கீழே தானே விழுந்து போகும், வியாதிகள் தானே மறைந்து போகும், கடன் பாரங்கள் மாறி எப்போ கர்த்தர் பக்கம் நம்ம திரும்பும் போது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இதான் கால செய்தி. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இதை ஆண்டவர் என்னோடு பேசின காரியம். இந்த களிமண் ஆகிய யோவானை, கர்த்தர் கரத்தில் இருக்கிற யோவானை கெடுக்கும்படியாக அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வல்லமைகள் ஒருமிக்க எழும்பி வந்தது. எரிகிற சூளைக்குள்ள கெடாயை வைத்து அல்ல கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ள தூக்கி போடப்பட்டான் இந்த யோவான்.
மறிக்கவில்லை. பாருங்க, அவன் நினைச்சிருந்தா கெட்டு போயிருக்கலாம். எப்படியாயிலும் இயேசு மறுதலித்து விட்டு அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சகல பாடுகளையும் அனுபவித்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்போதும் குயவன் கையில களிமண்ணாய் இருக்கும்போது அவருக்கு விரும்பின நேரத்தில் வாசித்த வசனத்தின்படி அவருடைய பார்வைக்கு சரியானபடி ஏற்ற காலத்திலே, ஒரு ஆமேன் சொல்லுங்க, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் செய்கிறவரை விசுவாசம், அன்பு இவைகளை விட்டு ஒரு நாள் நம்ம கடந்து போக முடியாது. அதான் கர்த்தர் பேசுகிறார். கெட்டு போன அவனை தூக்கி போட மாட்டேன், பயப்படாத. அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ என் கையில் தான் இருக்கிறாய், எனக்கு உரிமை உண்டு, கையில இருக்கிற. மூணாவது, உன்னை பிடுங்குவேன், உன்னை இடிச்சு போடுவேன் நான் நினைச்சேன், உன்னை குறிச்சு நினைச்சேன், ஆனால் நான் சொன்னபடி செய்யாதபடி நீ என் பக்கம் திரும்பி என்னை நேசிக்கிறபடினால் உன்னை நான் நாட்டுவேன், உன்னை நான் கட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யோவான் பாருங்க, கடைசியா பத்மு தீவுக்கு அவன் நாடு கடத்தப்படுகிறான். கர்த்தர் அவனை எப்படி வணிகிறாரு பாருங்க. வணிகிறதுனாலே அப்படி நம்ம கர்த்தரையே இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம். யோவான் கெட்டு போகல, என்ன கொப்பரையில சாகல, பத்மத்தீவுல துரத்தப்பட்டதினாலே அவனுக்கு எந்த நன்மை கிடைக்காமல் போகல. கிடைத்த முதல் நன்மை தெரியுமா? அவன் முதலாவது தேவன் இயேசு அவனுக்கு தரிசனம் தருகிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? சத்தம் வரமாட்டேன். நீ செய்திய ஏதோ செய்தியா கேட்டு போவாதீங்க. தரிசனங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவர் உங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். சின்ன உதாரணம், அப்பா வீடு, தேசம், இனம், பணம், சொத்து, சுகம் எல்லாம் விட்டுட்டு ஆபிரகாம் வந்துட்டான் போனார். அப்போஸ்தலர் 7 வான்றார். அழைப்பு, அது பேர் தான் அழைப்பு. மெசொப்பொத்தாமிய தேசத்து காரானூர்ல இருக்கும் போதே ஆண்டவர் ஆபிரகாமை வா என்று அழைத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இப்போ கூட லோத்து போறான். இவன் சும்மா போனவங்க லோத்து சொல்லியிருப்பான், என்ன எப்ப பாரு சும்மா நடந்துகிட்டே இருக்குமே சோர்வு. அதனால 7:8 சொல்லுது, 12:7-8 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆனா தவறா நம்ம எதுவும் பிரசைட் போயிடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு தரிசனம் தருவோம். சில இதை பயன்படுத்தி கொண்டே நம்மகிட்டே கதை விடுவாங்க. நேற்று நைட் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், வெள்ளை கலர்ல அப்படியே நிறைய பேர் வந்தாங்க, என்னை தூக்கி கொண்டு போனார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை தூக்கி கொண்டு போய் கீழே போட தான் அந்த கனவு. ஒரு அழியில் இயேசு நிறைய டூப் மாஸ்டர் காலையில் நான் அவர் இயேசுவோடு போனேன். திரும்ப அவர் இன்னும் டீ கடை வச்சிருக்க மாதிரி நீ டிவியெல்லாம் திருப்பி பாருங்க. சபைக்குள்ளே நான் அதை கொஞ்சம் பாதுகாத்துட்டு வர்றார் கர்த்தர் கிருபையில். ஒரு ஆமே அப்படி ஒரு கூட்டம் சேர்ந்துடும். அப்படியே நான் அதை தரிசித்தேன். உங்களை குறித்து ஒன்று சொன்னாங்க சிஸ்டர், அப்படியே உங்களுக்கு இப்படி வந்து சிஸ்டர் பிரதர் உங்களை பற்றி இப்படி கண்டேன், ஒரு நாள் நம்பாதிருங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்? கர்த்தர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல, உங்களுக்கு நடக்க போறது வேணா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஆமே பயமுறுத்தவோ அல்ல இன்னொருத்தர் சொல்லிதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது அல்ல. நீங்கள் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். ஒரு ஆமே நினைத்திருந்தால் யோவானை பலப்படுத்த யார் வேணா வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் தாமே வெளிப்பட்டார். பாருங்க 1 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். யாரோ கேட்டதை வந்து சொல்ல, தயவு செய்து நம்பாதீர்கள். நம்ம டிவியில் நம்ம ரீல்ஸில் ஷார்ட்ஸில் பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்க வேண்டாம். எத்தனையோ பேர் குழம்பி போய் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது பார்க்குறேன், யாரு கூடயும் சேராத இருக்கிற பார்க்குறேன். அவங்க மட்டும்தான். நிறைய பேர் அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் ஒரு நாள் இடம் கூடாதீங்க, பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வச்சு அவர் விரும்புகிறபடி நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடும்போது உங்கள் கால்கள் இடராதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். சங்கீதம் 91 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிடித்த எட்டர்னல் நித்தியமான ஒரு சங்கீதம். 91:1 என்ன சொல்லுது? சர்வ வல்லவருடைய தட்ஸ் ஆல். கீழே உள்ளதெல்லாம் ஆசீர்வாதம். அடுத்து 2 சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அவருக்குள்ள மறைஞ்சிருக்கணும். 2வது கர்த்தரை நோக்கி நீரே நம்பிக்கை கோட்டை அரண் சொல். 3வது பார்த்து கூட கண்ணிக்கு பால், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் தான். ஒன்னு தப்பு. 4 போடுங்க. 4 தமது சிறைகளால் மூடுவார், செட்டைகள் அடைக்கலம் புகுவாய். ஒரு ஆமே அப்படியே கீழே வாங்க. 14-15 நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர்
அது அப்படியே விரும்புறீங்க, அப்படியே ஜெபம் பண்ணா பரலோகம் போயிடலாம், வெள்ளை வெள்ளையா வந்து நிற்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏமாந்து போகாதீங்க. இங்க பாருங்க, கர்த்தரே வந்து நிற்கிறாரு, சத்தத்தை கேட்கிறான். 11, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டு 7 சபை பேரை சொல்றாரு, அனுப்புன்றாரு. இதை எழுதி அனுப்பு. திரும்பி பார்க்கிறாரு. திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளை, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகு பொற்கச்சை கட்டி இருக்க மனுஷனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறதையும் நான் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இந்த வெண்பஞ்சு உறைந்த மலை, ஆமே. அது ஏன் அப்படி சொல்றாரு? நிறைய பேர் அதை பிடிச்சிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாதான் பரிசுத்தம் நினைச்சுக்கிறாங்க. ஒரு அடியில அப்படி ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. போடுறது தப்பு இல்லை, ஆனா என்ன சொல்றாரு? அப்படியே ஏசையா வாங்களேன். ஏசையா 1 அதிகாரம் 17-18 வாசிச்சு பாருங்க. 17-18 1 அதிகாரம் 17-18. விசாரியுங்கள், வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போலவும் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த தரிசனத்தை தான் யோவான் காண்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அட சத்தமா சொல்லுங்க. அதனால ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் எடுக்கணும். இயேசுவும் ஒரு கடவுள் அல்ல. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட திரும்ப வேணா அவங்க வாசனை வேகமாக சொல்கிறேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 புத்தகம் இருக்கு. பழைய ஏற்பாடு நடந்த சம்பவங்கள் நிழல். அதில் சொல்லுது ஒரு மனிதனுடைய பாவங்கள் சிகப்பு எப்போ வரும்? கொலை பண்ணி ரத்தம் வந்தாதான் பெயின் இல்லை, ஒரிஜினல் ரத்தம். மீதெல்லாம் பெயிண்ட் கழுவிடலாம். அந்த ரத்தம் சிந்தி உயிர் போகுதில்லை. அப்படி அவன் சிவப்பு. அவ்வளவு பாவமா நீ கொலையே பண்ணியிருந்தாலோ அதை நான் வெண்பஞ்சை போல மாற்றுவேன், உறைந்த பனியை போல வெண்மையாவீர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட. ஆமாம், நீ யாராயிருந்தாலும் தயவு செய்து கவனியுங்கள். இந்த பழைய மனுஷன் ஒரு முறை அம்மா வயிற்றுல பிறந்த அனுபவத்தோடு ஒரு நாளும் சொர்க்கம் மோட்சம் பரலோகம் போகவே முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது எழுதப்பட்ட சத்தியம். ஒரு ஆமே. இதுக்காக ஆமே இஸ்லாமியர்கள் மக்கா மதீனா போறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து யூதர்கள் தலையில் முட்டிக்கிட்டு மேசியா வரட்டும்னு பார்க்குறாங்க. ஆமே கண்ணு தெரியாது அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ரோடை கிராஸ் பண்ணி அன்னதானம் போடுறாங்க. ஆமே கவனிக்கலாம். 5 முறை தொழுகிறாங்க இந்துக்கள். ஆமே குடமுழுக்கு பூஜை, ஆமே காவடி எடுக்கிறது, வேண்டுதல்கள் நிறைய செய்கிறாங்க. ஏன்? கர்மம் மன்னிக்கப்பட, ஆமே பாவங்கள் மன்னிக்கப்பட. பைபிள் சொல்லுது, ஆமே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக தன் உயிரே கொடுத்த இயேசுவை எவள் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவதற்காக நம்மை படைத்த பிதா தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அன்பை வெளிக்காட்டினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அதனாலதான் அவன் கண்ட தரிசனத்துல சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. அவருடைய பாதங்களை குறித்து சொல்லியிருக்கு. 16 வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்கள், 17 கடைசி பிரகாசிக்கிற சூரியன். 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரோ பிந்தினவரோ உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. குயவன் கையிலே களிமண்ணாக நாம இருக்கும்போது, ஆமே, அது கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். திரும்ப தான் சொல்ல, தாமதங்கள் வரலாம், தடைகள் வரலாம், வியாதி என்கிற பேச்சை கேட்கலாம், பண கஷ்டம் வரலாம். ஆனாலும் சோர்ந்து போகாமல் கெட்டு போனது என்று தூக்கி போனாது ஒரு குயவன் கையில் இருக்கிறோம் என்பதை இந்த வார ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வதாக, கெட்டு போனது தன் பார்வைக்கு சரியானபடி வணைகிற தேவ கரத்தில் இருக்கிறோம். உன் பார்வைக்கு அல்ல, என் பார்வைக்கு அல்ல, நம்முடைய பார்வையின்படி நடந்தால் இந்த வாரம் வந்தது போலதான் வருவோம். அடுத்த வாரம் இத்தனை மாதங்கள் இது போல இருப்போம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீடுகளில் கஷ்டங்களை கர்த்தர் மாற்று. இதே வெளிப்படுத்தல தான் சொல்றாரு, கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஒரு ஆமே.
சத்தமா சொல்லுங்களேன். உங்கள் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேன். இந்த பூமியில வாழும்போது கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். ஆமே. நாயின் ஒரு விதவை, ஒரே பையன், ஒரே அவளும் கைம்பெண் விதவை, கிராமமே வருது, பாடியை தூக்கிட்டு போறாங்க அடக்கம் பண்ண. இயேசு எங்கேயோ போனவர் நாயின் ஊருக்கு வருகிறார். பைபிள் அப்படிதான், நாயின் நம்ம ஒரு கிராமத்திற்கு வந்தார். ஊருக்கு ஏன் வரணும்? அவர் பார்க்கிறாரு, இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு விதவை பெண் தன்னை எல்லாம் வச்சு இழந்துட்டு அந்த ஊருக்கு அன்பானவள் போல தெரியுது. கூட்டமா வராங்க எல்லாம். அப்போ ஏதோ நற்கரிகளை செய்திருக்கிறாள், ஏதோ ஒரு தேவை, ஆனா இப்போ நிர்கதியா இருக்கிறாள் என்று அதுல பைபிள் எழுதல. ஆனா வரார். எதை வச்சு சொல்றேன்? அவள் அந்த அழுகிறதை இயேசு கண்டவுடனே அவள் மேல் மனதுருகினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்க மேல மனதுருகிறது எப்ப தெரியும்? நம்மளே சொல்லிக்க வேண்டியது, ஐ எம் எ கிறிஸ்டியன், ஐ எம் எ பாஸ்டர், நான் ப்ரீச் பண்றேன், ஐ எம் ஏஜி சர்ச் பாஸ்டர். இல்ல, நீங்க ஃபீல், உங்க உள்ளுக்குள்ள உணர்வை தருவா, என் மேல கர்த்தர் எவ்வளவு மன இறங்குகிறா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்போட மனதுருக்கம், எங்க தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? நீ எந்த அளவுக்கு நீ கெட்டு போன பாத்திரம் என்பதை உணர்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மனதுருக்கத்தை நீ அறிந்து கொள்ளுவா. திரும்ப சொல்றேன், நான் ஒரு கெட்டு போன பாத்திரம், நான் ஒரு பாவி, வேலை இல்லாம இருந்தேன், வருமானம் இல்லாம இருந்தேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனேன், பேர் கிறிஸ்தவன் இருந்தேன், சத்தியத்தை அறியாமல் இருந்தேன். ஆனா இன்றைக்கோ என் தேவன் தம்முடைய கரத்தில் என்னை வைத்திருக்கிறான். குயவன் கையில களிமண்ணா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எதனால? என் மேல் மனதுருகிடபடினா, என் கண்ணீரை கண்டபடியினாலே. ஒரு ஆமே. இருந்த ஒரே பிள்ளையும் செத்து போச்சுன்னா இவ வாழ்க்கையே கெட்டு போயிடுமே என்று சொல்லி அழகாய் வந்து பாடையை தொட்டு வாலிபனை எழுந்தர் என்று சொன்னார். அவனை உயிரோடு அந்த விதவை கையில திருப்பி கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒரு அழிலியா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். திராட்சரசம் தீர்ந்து போச்சு, வெறும் தண்ணி தான் இருக்கு. ஆண்டவர் ஆமென் உங்களை உயர்த்த, ஒரு குயவன் தன் பார்வைக்கு சரியானபடி அழகான பாத்திரமாய் உங்களை வணைய, வேற எந்த தாளுங்க நமக்கு தேவையில்லை. ஒன்னே ஒன்னு சப்மிஷன். என்னன்னா அர்ப்பணிக்கிற ஆண்டவர். வெறும் தண்ணியை தான் கற்சாடியில ஊத்துனாங்க. மொண்டு கொண்டு போக சொன்னார் பந்தி விசாரிப்புக்காரன். பைபிள் சொல்லுது, மொண்டு கொண்டு போனவனுக்கு அன்றி வேறொருவனுக்கு தெரியாது. என்ன? வெறும் தண்ணி. அதை போய் மொள்ளு போது முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கிறோ, இப்பொழுது கொண்டு போகிற திராட்சை ரசத்தின் ருசி மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாங்க இயேசு செய்த முதலாம் அற்புதம். அப்ப இயேசுவுக்கு வேற அற்புதம் முதல்லன்னு பைபிள் சொல்லிக்கலாம். அப்ப அவருக்கு என்ன சொல்ல வர்றாரு? உன் வாழ்க்கை எப்பொழுதுமே திருமண வீடு போல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிலே சொல்ல முடியும். சிலர் யோசிக்கிறேன், எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல, திருமண வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அழியிலே சொல்ல மாட்டீங்களா? நான் 2 பேர் பேசிட்டே இருப்போம். என்ன மாதிரி இப்போ ஊருங்களுக்கு அடிக்கடி நாளா திருச்சியில் நிறைய இப்படிதான் பேசு. அங்கேருந்து ஒரு கை இப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அத்தை போன அக்கா மாமா யாரே நிற்பாங்க. கிருஷ்ணன் வந்து இருக்கிறான். அது போல ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்கா. சாப்பிட்டு ட்ரெயின்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், மத்தியானமே போகணும். ஆனால் சாயந்தரம் வரை இழுத்து அங்கே தங்கி இங்கே தங்கிட்டு நம்ம ஒரு சொந்த அப்படி ஆயிடும். அது போல திருமண காரியத்தில் முதலாம் அற்புதம் செய்ய காரணம் நீ துக்கத்தோடு இருப்பதற்கு அல்ல. ராமே, நீ கடன் பாரத்தோடு இருக்க அல்ல. எப்ப பாரு கண்ணீர் விட்டு கொண்டு, எப்ப பாரு மற்றவர்களை சார்ந்து வாழுகிறது அல்ல. உன் பரிதாபங்களை காட்டி ஏதோ ஒரு உதவி கிடைக்குமோ என்பது அல்ல. ஊழியத்தில் ஒண்ணுமே இல்லை, வெறுமை கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுவதற்கு அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசப்பா கையில நான் வெறும் தண்ணி தான். ஒரு ஆமே. ஆனா நீங்க அதை எட்டி பார்த்து ஆமே நீங்கள் கட்டளையிடும் போது வானங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. வானத்தினுடைய வாசல் திறக்கப்படும். ஒரு யாக்கோபு சோர்ந்து போயிருக்கிறான், அண்ணனுக்கு பயந்து. வசனம் சொல்லுது, அந்த இடம் ஏணியை தூக்கி நிறுத்தி வைத்து அந்த கல்லை வச்சு அந்த கல்லை அபிஷேகம் பண்றான். அப்ப சொல்றான், இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது முதற்கொண்டு வானத்தின் வாசலே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அட நல்லா சொல்லுங்க பிரதர். ஒரு அழிலியா சொல்ல. ஏன் விசுவாசிக்க மாட்டேன்? உங்களுக்குன்னு வானத்தை தேவன் திறப்பா. ஒரு ஏணி எப்பொழுது இருக்கணும். பைபிள்ல யாரை வேணா எடுத்துக்கங்க, கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அப்ப கற்றுக்கொள்ளுங்க. ஆவியான உங்களுக்கு என்ன சொல்ற பாடோ, நீ குயவன் கையில இருக்கிற களிமண்ணாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆமென் 3 ஆசீர்வாதங்களை கெட்டு போக அல்ல, உன்னை கெட்டு போக விட மாட்டார். சரியாய் உன்னை வணைந்து கொள்ளுவார். ஆமென். 2வது பார்த்தோம். 2வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 2வது அது 3வது கரத்தில். 2வது
சரியானபடி வணிந்து கொள்ளுவார் என்று. அதான் இரண்டாவது வாசி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், சரியானபடி வணிந்து கொள்ளுவார். ஆமே. முதல்ல கெட்டு போச்சு தூக்கி போட மாட்டார், அதான் மெயின். தூக்கி போட்டா வேஸ்ட், தூக்கி போடல, அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இரண்டாவதாக அவருக்கு விருப்பமான, உன் விருப்பத்தை திணிக்காது, உன் விருப்பத்தை திணிக்காது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இதை விட்டா எனக்கு அவ்வளவுதான் போச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க, விட்டுறாத விட்டுறாத. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? சிலர் இந்த குடும்பங்கள்லாம் வரும்போது ஆசையா இருக்கும், விடக்கூடாது விடக்கூடாது. ஆனால் ஆரம்பத்திலே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நீ யாரையும் பிடிச்சி வைக்க முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நீ அன்பு காட்டு, போதி, நான் உனக்கு ஆத்துமாறு தருவேன். சில அப்படி இல்லை, பயமுறுத்துவான், விட்டுறாத விட்டுறாத. சில திருமண காரியத்தில் கூட பாருங்க, வயசு ஆயிட்டு போகுது, பெஸ்ட் சான்ஸு கை இப்படி யாராவது சொல்லியிருப்பான் வீட்டில், விட்டுறாத, தம்பி விட்டுறாதப்பா, நல்ல பொண்ணு, பின்னாடிப்பா நல்ல வசதி இருக்கு, அப்பா ஒரே பொண்ணு, ஒரே பையன், ஒரே பொண்ணு, சொத்து சுகம்லாம் விட்டுறாத. இங்கே ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு சரியானபடி நான் வணிந்து கொள்ள பிரியப்படுகிறேன். ஆமே. மூன்றாவது சொல்றாரு, அப்படி நான் வணியும் போது லேட் ஆகும் அப்படின்ட்டு தான் 4வது 5வது வசனத்தின் கடைசி வரி சொல்றாரு, நீ என் கையில் இருக்கிறாய். ஆமே. இஸ்ரவேல் ஜனம் எப்படி குயவன் கையில் இருந்து அவன் வணைந்தது உண்டானால் நான் அப்படி வணையக்கூடாதா? என் கையில் தான் நீ இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை பிடுங்குவேன், உன்னை இடிப்பேன்னு என் மனசுல நான் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீ என் பக்கம் திரும்பி என் கையில நீ வந்ததுனால நான் உண்மையா களிமண் தான் ஆண்டவரே, நீங்க குயவன், நீங்க சரியானபடி வணிந்து கொள்ளுங்க, என்னை கெட்டு போக விட மாட்டீங்க, உங்க கைக்குள்ள தான் நான் இருக்கிறேன், சந்தேகப்பட மாட்டேன். எத்தனை இழப்பு, எத்தனை அவமானம், விழுந்து விழுந்து எழுந்தாலும் இந்த 3 உண்மை என்று நீ எப்ப நினைக்கிறியோ, இனி உன்னை இடிக்க அல்ல, இனி உன்னை நான் நாட்டுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை கட்டுவேன், தூக்கி போட மாட்டேன்னு சொல்லிட்டு அருமையான இந்த யோவான், காலையில எஸ்தரை பார்த்தோம், இப்ப யோவானை பார்க்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்த போதும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், ஊழியத்து நிமித்தம் நாடு கடத்தப்பட்டோம். கர்த்தர் விட்டாரா? நாடு கடத்தப்பட்ட இடத்திலேயே கவனிங்க, அதுக்கு முன்னாடி அனுபவம் தான் மரிப்பதற்கான இரத்த சாட்சியை மறிக்க எத்தனையோ விதத்தில் அவருக்கு துன்பங்கள் பாடுகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, எவ்வளவுக்குள்ள சிட்சிக்கப்படுகிறோமோ, எவ்வளவுக்குள்ள அவமானப்படுகிறோமோ, எவ்வளவுக்குள்ள கண்ணீர் விடுகிறோமோ, சோர்ந்து போகாதீங்க. இந்த வாரம் இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கங்க, எனக்கென்று நல்ல குயவன் இருக்க. அல்லேலூயா. என்னை ஒருபோது வெறுக்காத, தூக்கி போடாத ஒரு குயவன் இருக்க. இரண்டாவது, என் பார்வை அல்ல, நான் விரும்பினது கிடைக்கல அப்படின்னு, கிடைக்குமோ கிடைக்காதோ இதை பிடிச்சுக்கிறேன் என்று என்னுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, உங்க பார்வைக்கு சரியானபடி செய்கிற குயவன் எனக்கு இருக்கிறபடியா. மூன்றாவது, நான் யாரு கரத்தில் இருக்கிற இல்ல, அடிக்கடி வியாதி, அடிக்கடி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஒரே பயமா இருக்கு, நைட்ல தூக்கம் வரல, ஒருவேளை இந்த வேலை போச்சுன்னா அடுத்த வேலை நான் எங்க போய் தேடுவேன்? பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உன்மேல் அதிகாரம் இருக்கிறது. I have authority on you. உன்மேல் அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? நீ என் கையில தான் இருக்கிற. பிசாசு உன்னை என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதான் ஏசியா மூலமா கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திரு. ஆங்கில பைபிள்ல ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ. ஆமே, என்கிரேவ்டு. அப்படியே ஆணி அடிச்சு இழுக்கிறதா அர்த்தம். அப்படியே அச்சு வர்ற மாதிரி அப்படியே இழுத்து நம்ம அந்த காம்பஸ்ல அப்படி போடுவோம், சின்னதில் அதை மறந்து போய் அப்படியே இழுப்போம், பேப்பர் கிழிஞ்சா. அது போல அவர் கையில உங்களை பொறித்து வைத்துள்ளார். ஆமே. இரத்த கரைகள் இன்றைக்கு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு நெருங்குவானா? நெருங்க மாட்டான். அல்லேலூயா. எப்படி யோவானுக்கு தேவன் காட்சி கொடுத்தாரோ. இரண்டாவது, அவனுக்கு நேரடியா பேசுறது மட்டுமல்ல, கீழே விழுகிறான், செத்தவனை போல் ஆயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கூட அவன் என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான் பாருங்க, ஆண்டவரே உங்க சித்தனை, நீங்க குயவன், நான் களிமண், நிச்சயம் கைவிட மாட்டீங்க. அடுத்து சொல்றாரு, பயப்படாதே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும், ஆல்பா ஓமேகா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அடுத்து சொல்றாரு, மூன்றாவது, நான் மரித்து ஆனாலும் சதா காலங்களிலோ நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமே. சத்தம் வரமாட்டேங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கிறபடினாலே, நான் என் சித்தப்படி உன்னை எடுத்துக்கொள்ளுகிறவரை இந்த பூமியில உன்னை ஒருவனை சேதப்படுத்த முடியாது. அது ரோம சாம்ராஜ்யமோ, இப்பொழுது இருக்கிற மதவாத சக்திகளோ, சபையோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ ஒரு நாள் துன்பப்படுத்த முடியாது. அவருடைய கை உன்மேல் உறுதியாயிருந்து அவருடைய புயம் உன்னை பலப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தும். எளிமை நிக்கலாமா? யோவான் சொல்லி முடிக்கிறேன். 7 சபைகளை குறித்து சொல்லும் போது, ஆமென்,
எல்லா நிறை குறைகளை சொல்லி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். 3:7 ஆமென். சத்தியமுள்ள தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிறார். ஆமென். திறவுகளை உடையவர் சொல்லுகிறார், பூட்டக்கூடாதபடி திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தேவன் சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனோ பூட்ட மாட்டான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே 7 சபைகளுக்கோ 7 விதமான குறைகளை காண்பித்து 7 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து இந்த யோவான் மூலமாக, கவனிக்கிறீங்களா, சபை ஸ்தாபிக்கப்பட்டு சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். பெரிய ஒரு ஆமென் தீர்க்கதரிசி இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்து கர்த்தர் அவனை நல்ல பாத்திரமாக யோவானை வணிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த யோவானை போல கஷ்டங்கள் எரிகிற எண்ணெய் கொப்பரைனா பாருங்க, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தூக்கி போடப்பட்டான். கதை போல கெட்டு போகாதீங்க அருமையான திருச்சபையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ இயேசுவை இறங்கி வந்து 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே ஆமென் நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்ட ஆமென் வெண் சிரசு, அல்லேலூயா, வெண் பஞ்சை போல மயிரை உடையவராக, வெண் வஸ்திரம் தரித்தவராக, ஒளிமிக்க பிரகாசிக்கிற இயேசு யோவானுக்காக இறங்கி வந்தது உண்மையானால், தோல் மீது கை வைத்து பயப்படாது என்று சொன்னது உண்மையானால், இன்றைக்கு யோவான் கண்டிராத ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற உன்னை, அபிஷேக சபையிலே நிலைத்திருக்கிற உன்னை ஒரு சத்துரு தொட முடியாது. ஆமென். ஒரு பக்கம் பூட்டுவது போல் சத்துரு பயமுறுத்தினாலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேதியில தேவன் உனக்காக ஆமென் இன்னொன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த உருவாக்கப்பட்டது நிச்சயமாய் தேவ கரத்தில் இருக்கிறது. இந்த 28ஆம் தேதி உங்களோடு கர்த்தர் பேசுகிறதை உதாசீனப்படுத்தாமல் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி முறுமுறுப்போ, இனி தாமதமாய் உன்னை சேவிப்பதோ, ஆலயத்தை அசட்டை பண்ணுவதோ, ஊழியங்களை விடுவதோ ஆண்டவரே இனி ஒருபோதும் வராதபடி உங்களை முழு மனதோடு முழு இதயத்தோடு நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரே இனி என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து எதிர்காலத்தை குறித்து பிசாசு கொடுக்கிற சிந்தனைகளினாலே என்னுடைய சுய ஆசாபாசங்களுக்காக ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி பயத்தின் ஆவி என்னை ஆட்கொள்ள நான் இடம் கொடுத்திருக்கிறேன். சந்தேகம், அவிசுவாசம், ஆமென், அல்லேலூயா. நன்மை வந்தால் உம்மை ஆராதிப்பதோ இல்லைன்னா சோர்ந்து போவதோ, உம்முடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்பதோ, என்னை உளையான சேற்றில் தூக்கினதையோ, ஒன்றுமில்லாமல் வெறுமையானவளாய் வெறுமையானவனாய் இருந்த என்ன இன்றைக்கு நிறைவாய் ஆசீர்வதித்ததையோ நான் சொல்லுகிறத குறைச்சிட்ட ஆண்டவரே, குறைச்சிட்ட ஆண்டவரே. நீங்க தான் செய்தீங்கன்னு அடிக்கடி முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப சொல்றது இல்லை. அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே. ஓ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, குயவன் வருத்தப்படாதபடி மனஸ்தாபத்தை மாற்றிக்கொள்ளும்படி கைகளை உயர்த்தி களிமண்ணாகிய நம்ம பேசுகிற களிமண்ணாக கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. கெட்டு போய் அதை தூக்கி போடாததை எரேமியாவே நீ கண்டாய் அல்லவோ, குயவன் வீட்டுக்கு ஒன்று நான் போச்சு சொன்னது அதற்காக தானே. ஓ நீ கண்கார காண வேண்டும் என்பதற்காக கெட்டு போச்சுன்னு சொல்லி கல் இருந்தது என்று சொல்லி நன்றாக சுத்திகரித்தோ இந்த மண் என்னுடைய ஆமை சித்தம் செய்யவில்லை என்று அந்த மண்ணை தூக்கி போடாதபடி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த குயவன் மீண்டும் 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 அந்த மண்ணை எடுத்து வணைந்ததை நீ பார்த்தாய் அல்லவோ. அடுத்ததாக அது வளைஞ்சு வளைஞ்சு விட்டு கொடுக்காம வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நிமிர்ந்து நின்று முறுமுறுத்து ஆமை கீழ்ப்படியாமல் சாக்குபோக்கு சொன்னாலோ. இரண்டாவது குறிப்பை நம்ம பார்த்தோம், தேவனுடைய பார்வைக்கு சரியானபடி வணைந்து கொள்ளும்படியாய் அந்த மண் அடங்கி இருந்ததை கண்ட
கொண்டாய் அல்லவோ, அந்த மண் அந்த பாத்திரத்திற்கு எப்ப கனம் தேவன் விரும்புகிறத சரியாய் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி அப்பா. அப்படி அந்த குயவன் கையில் அந்த களிமண் இருந்து வணையப்பட்டது உண்டானால் எனக்கு அதிகாரம் இல்லையோ, எனக்கு அதிகாரம் இல்லையோ. பயப்படாத, நீங்கள் என் கையில் தான் இருக்கிறீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா சந்தர பல பல நல்ல வாய்களை தர தோத்திரம் அல்லாம இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ